அன்பு இறை நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு மீண்டுமாய் அன்போடு உங்களை அழைக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகிற சிந்தனையை சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போம். உயிர்த்தெழுந்த அனுபவத்தின் மூலம் ஒரு சமூகத்தை கட்டமைத்தல். உயிர்த்தெழுந்த எல்லாமே உலகத்திலேயே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஒரு மையமாய் காணப்படுகிறது. இட் இஸ் எ சென்டர். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் மையம். அதை வைத்தே இந்த சமுதாயம் கட்டமைக்கப்படுகிறது என்பதான ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்னதாக தலையை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உமது திருவுள்ள சித்தத்தின்படியே உமது வார்த்தைகளை தியானிக்க போகிற எங்களோடும் இந்த கிருபை இருக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம். எந்த ஒரு தீமையும் அணுகாதபடி நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஆண்டவரே, இம்மட்டுமாய் என்னையும் ஆண்டவருடைய செய்தி கேட்கின்ற அத்தனை உள்ளங்களையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்ததைப் போல இனிவரும் காலங்களிலே தேவ கிருபை எல்லா மக்களோடு நிலைத்திருந்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவநாமத்திற்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். நல்லாயன் இயேசு சாமி ராஜன் தாவீதுடை மகவு, ஒரே மகவு ஆட்டுக்காய் உயிர்த்தாரார். நல்லாயன் இயேசு சாமி ராஜன் தாவீதுடை மகவு, சீராட்டு காட்டி எந்த யார் தந்தையார், சீராட்டு காட்டி எந்த யார் தந்தையார், திருக்கடை கண் பார்த்தாரே, வந்து திரும்ப திரும்ப என்னை சேர்த்தாரே. நல்லாயன் இயேசு சாமி ராஜன் தாவீதுடை மகவு, ஒரே மகவு ஆட்டுக்காய் உயிர்த்தாரார். நல்லாயன் இயேசு சாமி ராஜன் தாவீதுடை மகவு, ஆட்டை கூட்டி ஓர் தொழுவத்தில் அடைப்பார், ஆட்டை கூட்டி ஓர் தொழுவத்தில் அடைப்பார், அரிய நல்ல மேய்ச்சல் கொடுப்பார், அன்பாக தோளிலே சுமப்பார். நல்லாயன் இயேசு சாமி ராஜன் தாவீதுடை மகவு, ஒரே மகவு ஆட்டுக்காய் உயிர்த்தாரார். நல்லாயன் இயேசு சாமி ராஜன் தாவீதுடை மகவு. அருமையான நேரத்திற்காய் கர்த்தருக்கு நாம் மீண்டும் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இன்றைய நாள் தியானம் உயிர்த்தெழுந்த அனுபவத்தின் மூலம் சமூகத்தை கட்டமைத்தல். ஒரு புதிய சமுதாயத்தை நாம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் எதன் மீது, ஒருவேளை ஒரு வீட்டை நம்ம கட்டணும்னு சொன்னா உடனே நம்ம எல்லாம் கான்கிரீட் எல்லாம் போட்டு ஜல்லி எல்லாம் போட்டு கம்பி எல்லாம் போட்டு கட்டணும், ஒரு அஸ்திபாரம். ஆகவே இந்த புதிய சமுதாயத்தை கட்டமைக்கின்ற அஸ்திவாரம் யார் என்று சொன்னால் அவர்தான் மெய்யான இயேசு கிறிஸ்து. அவர் மீது கட்டப்படுகின்ற இந்த புதிய சமுதாயம் அநேக நல்ல கிருபையினாலே வளர்ச்சி அடைய பெருக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், சிந்தை எல்லாமே. குறிப்பாக இது ஒரு நாளிலே மாத்திரம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல. அன்றாடம் நம்மை நம்முடைய வாழ்க்கையில இணைத்து அழைத்து செல்லுகின்றது தான் ஒன்றாகும். இந்த உயிர்த்தெழுதல் என்பது தினமும் 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 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழ வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இயேசு சாமி உயிர்த்தெழுந்தினால் மாத்திரமே நம்முடைய எல்லா காரியங்களும் அகன்று நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பவில்லை என்று சொன்னால் நம்முடைய அஸ்திபாரங்கள்
நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள், நம்முடைய விசுவாசம் எல்லாமே அற்பமாய் போய்விடும், பயனற்றதாய் போய்விடும். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற நிச்சயம் தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில வருவதனாலே நம்முடைய நம்பிக்கை உபயோகமானதாய் காணப்படுகிறது. இந்த உயர்ந்த அனுபவம் நமக்கு வருகின்ற எல்லா அச்சத்தையும் நீக்கி ஆற்றல் மிக்கவர்களாய், துணிவு மிக்கவர்களாய், சாட்சி பகர்கின்ற கிறிஸ்தவ மக்களாய் நம்மை வாழ அருள் தருகின்றது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து நிற்கும் நம்மை உயர்ந்த அல்லது உயிர்த்த கிறிஸ்து நம்பிக்கை ஊட்டுகின்றார். என்ன ஒரு நம்பிக்கை? புதிய அடையாளம். இந்த புதிய சமுதாயத்தை கட்டமைக்கின்ற ஒரு புது அடையாளத்தை நம்மூலம் கொடுக்கின்றார். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் போகும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆகவே மிக அருமையான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கின்றது ஒன்று, கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறது ஒன்று. கிறிஸ்துவுக்கு உள்ளே ஒரு மனிதன் இருப்பானாயானால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. அவன் புதிய சிருஷ்டி என்றால் என்ன? பழைய பாவ ஆசைகள், பழைய இச்சைகள், பழைய துர்காரியங்கள் எல்லாம் அகன்று போய் எல்லாம் புதியதாயின. எல்லாமே ஒரு புதிய நிலைமைக்கு மாற்றப்படுகிறது. இதுதாங்க உயிர்த்த கிறிஸ்து ஒரு புதிய சமுதாயத்தை கட்டமைக்கிறார் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள், திருச்சபை கிறிஸ்துவுக்குள், இந்த உலகம் கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாயிருக்கும் பொழுது ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் மாற்றப்படுகிறோம். இந்த சமுதாயம் ஒரு புது சமுதாயமாக மாற்றப்படுகிறது. அதே கலாத்தியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யாருமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு தான் கிறிஸ்தவர். உயிரோடு இருந்த கடவுள் யாருக்குன்னா எனக்கு மட்டுமல்ல, அகில உலகத்தில் இருக்கின்ற, பாருங்க, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நான் தாங்க ஆண், ஆணாதிக்கம் மிகுந்து இருக்கிற இடம். அங்க பாருங்க, அடிக்கிறார் பாருங்க. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் வேறுபாடுகள் இல்லாத கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சமூகமாய் இருக்கிறீர்கள். அதுதான் உயிர்ப்பு சமூகம். அதுதான் உயிரோடு எழுந்த ஆண்டவர் அளிக்கின்ற புதிய கட்டமைக்கின்ற ஒரு சமுதாயம். இந்த சமுதாயமானது நம்மை பலமாய் கட்டமைக்கின்றது, பல்வேறு நிலைமைகளிலே நம்மை மாற்றி அமைக்கின்றது. குறிப்பாக இன்றைய நாளிலே 3 தலைப்பின் கீழாக இந்த சமுதாயம் எந்த விதமாய் புதியதாய் கட்டமைக்கப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக 24ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனம் கடந்து போவோம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில், அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்து நான் முன்னதாக ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னதாக என் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் இங்கே இல்லை என்று சொல்லப்பட்டது. அவர் உயிரோடு எழுந்தான நிகழ்ச்சி எல்லாரும் போயிருக்கிறாங்க, 2 சீஷரும் போறாங்க. அப்ப அந்த 2 சீஷருக்குள்ள நடக்கின்ற ஒரு தத்தளிக்கின்ற உள்ளத்தோடு பகிர்ந்து கொள்கின்ற பகிர்வு தான் இப்ப நம்ம படிக்க போறோம். படிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு செல்கையில் இயேசு தாமே சேர்ந்து கொண்டார். எம்மாவுக்கு போகிற சீடர்கள் மத்தியிலே இயேசு சேர்ந்து கொண்டார். அவர்களுடனே கூட நடந்து போனார். அவர்களோடு பாடல் பாடுகிறோம், இயேசு கூட வருவார். அப்ப இயேசுசாமி கூட வர, wherever you go, நீங்கள் எங்கே போனாலும் அவர் சமூகம் நம்மை தொடர்ந்து 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 வந்து கொண்டே இருக்குதாங்க. புதிய கட்டமைப்பு. இதுவரையிலே நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, நம்ம அவர் அணுக முடியாது, அல்லது நாம் அவர் அணுக முடியாது, நாம் அவர் சிந்திக்க மட்டும்தான் முடியும், ஆராதிக்க அல்ல. உயிரோடு எழுந்த கடவுள் இன்றும் நம்மோடே, நம்முள்ளே, நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அததான் இங்க அழகா பாக்குறோம். படிங்க மறுபடியும். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து, இயேசு அவருடைய மத்தியிலே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். அவர்களோடு கூட நடந்து போகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே புதிய கட்டமைப்பு சிந்திக்கின்ற வேளையில உயிரோடு எழுந்த ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட பயணமாகிறார். அப்படியானால் முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மோடு பயணமாகிற ஆண்டவர் நம்முடைய உடலிலே காணுகின்ற ஊனத்தை நீக்குகின்ற வகையிலே பயணமாகின்றார். படிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. என் ஆண்டவர் கூடவே போகிறார், சம்பாஷித்துக் கொண்டே போகிறார், பேசிக்கொண்டே போகிறார். ஆனால் அவருடைய உடலிலே ஊனம் காணப்படுகிறது. ஊனம் என்று சொன்னால் குறைபாடு. என்ன குறைபாடு? இயேசுவை காண முடியாத ஒரு குறைபாடு. எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட அநேக வேளைகளிலே நம்மோடு கூட இருக்கிற இறைவனை நாம் வெளிப்படுத்த முடியவில்லை, அல்லது காண முடியவில்லை, அல்லது பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியவில்லை. காரணம், நம்முடைய கண்கள் குருட்டாட்டமான கண்களாய் மாறிவிட்டிருக்கிறது. யாத்திராம் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 14 வசனம் கடந்து போகும் பொழுது, சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் ஒரு அனுபவத்தை அந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் அடைந்திருந்தார்கள். கசப்பான அனுபவம். என்ன அனுபவம்? வைக்கோல் மூலமாக செங்கல் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில, அவதியான ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படி கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த அந்த மக்களை என் தேவனாகிய கர்த்தர் பாலும் தேனும் வழிந்தோடுகின்ற கானானுக்குள்ளாய் அழைத்துச் செல்கின்றார். ஆனா இவங்க அறியல, யார் நம்மை அழைத்து செல்வது என்பதை மறந்து விடுகிறார்கள். ஏசாயா புஸ்தகத்தில் 25 அதிகாரம் 4வது வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும். நீர் பாருங்க, ஆண்டவராகிய கடவுள் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், பெரு வெள்ளம் வரும் பொழுது தண்டுக்கு அதை தப்புவிக்கின்ற அரணுமாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானவர், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிறீர் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இவர்களோடு கூட செல்லுகிறார். நெருக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே, ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே, தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே, சீரழிக்கின்ற ஒரு சமுதாயத்தின் மக்கள் மத்தியிலே என் ஆண்டவர் ஒரு புதிய கட்டமைப்பை உண்டு பண்ணுவதற்காக செல்கின்ற வேளையிலே இவருடைய உடல் ஊனமுற்றிருக்கிறது. என்ன ஊனம்? கண்ணிலே ஊனம். என்ன கண்ணிலே ஊனம்? கூட வருகின்ற புதிய கட்டமைப்பை தருகின்ற உயிரோடு எழுந்த கடவுளை அவர்கள் காண முடியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட கடவுள் உயிரோடு எழுந்த பிறகு, மரணத்துக்கு பிறகு இவங்க மறந்துறாங்க. அவங்க வேலைக்கு போயிடறாங்க. இறைவனோடு இருந்த உறவையும் இந்த பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள். மறந்து விடுகிற காரணத்தினாலே தான் அவர்கள் அங்க சொல்றாங்க. அந்த 16 வசனம் படிங்க மறுபடியும். 24:16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு, ஆனாலும் கூடவே போறாருங்க, கூடவே போய் சம்பாஷித்து போயிருக்கிறாரு. ஆனாலும் அவரை அறியக்கூடாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, ஊனமுற்றிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த கண்களை 30-31 படிங்க. அதே அதிகாரத்தில் 30-31 படிங்க. அவர்களோடு அவர் பந்திருக்கையில், ஆமாங்க, அவர்களோடு உயிரோடு எழுந்த ஆண்டவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். நினைவு வந்துருச்சுங்க, ரிமெம்பரன்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கின்ற வேளையிலே இவர்கள் உணர்ந்தார்கள், எங்கேயோ இந்த அப்பத்தை நாம் பார்த்திருக்கிறோம், எங்கேயோ இந்த காட்சியை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் உயிரோடு எழுவதற்கு முன்னதாக, மரிப்பதற்கு முன்னதாக, ஆண்டவரே அந்த ராத்திரியிலே, வியாழன் இரவிலே என் ஆண்டவர் கொடுத்தாரே, இது என் சரீரம், இது என் ரத்தம், இதை வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொன்னாரே, அந்த நினைவு இவர்களுக்கு வருகிறது. அந்த அப்பத்தை பிற்கு ஆசி கூறும் பொழுது வருகிறது. அப்பதான் 31 வசனம் படிங்க. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே ஒரு புதிய கட்டமைப்புள்ளதாக இந்த ஊனம் வழிநடத்துகிறதை பார்க்கிறோம். உடலிலே காணப்பட்ட அந்த ஊனம் நீங்கி கண்கள் என்ன பண்ணதா? திறக்கப்பட்டது. அவரை, ஆண்டவரை, மெய்யான இயேசுவை அவர்கள் கண்டார். இதாங்க புதிய கட்டமைப்பு. புதிய கட்டமைப்பு என்று சொன்னால், உயிரோடு எழுந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே உட்பிரவேசித்து நான் செயல்படுகின்ற விதங்களிலே செயல்பட வேண்டும். எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தர வேண்டும். ஒரு புதிய சமுதாயம், இருளான சமுதாயத்தை விட்டு நீங்கி ஒளியான சமுதாயத்தில் என்னை அழைத்து செல்கின்ற கிருபை கர்த்தரை சார்ந்தது, அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு புதிய சமுதாயம்,
ஆகவே எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நாம் பார்த்தோம், உயிர்த்தெழுதல் உடலின் ஊனத்தை நீக்குகிறது, உண்மையை காட்டுகிறது, நம்பிக்கையை ஊட்டுகிறது என்று பார்த்தோம். இரண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதல் உறவிலே காணுகின்ற ஊனத்தை நீக்குகிறது. முதலிலே உடலிலே காணுகின்ற ஊனத்தை நீக்கியது, கண்களின் நீக்க ஊனத்தை நீக்கி அவர்கள் பார்வையடைந்து இவர்தான் மெய்யான தேவகுமாரன் என்று சொல்லி உறுதியாக செயல்படும்படியாய், ஒரு புதிய கட்டமைப்பு சீர்படும்படியாய், நம்பிக்கை எழும்படியாய் அங்கே வந்தார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த உறவிலே இந்த ஊனம் நீங்க வேண்டும். அதே லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கடந்து போவோம். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். நீர் அந்நியராய் இருக்க, உறவிலே விரிசல். ஆண்டவரை அந்நியப்படுத்தி விட்டார்கள், தூரப்படுத்தி விட்டார்கள். காரணம் என்ன? அந்த உயிர்த்தெழுதலை அவர் உண்மையாய் சுவைக்கவில்லை. உயிர்த்தெழுதலை உண்மையாய் சுவைக்கவில்லை. மேல் வீட்டு அறையிலே பஸ்கா ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த மேல் வீட்டு அறையிலே பஸ்கா ஆயத்தமாக இருக்கும் பொழுது இயேசுவானவர் அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். இது அப்போஸ்தலர் எழுதுறார், பவுல் அப்போஸ்தலர் எழுதுறார். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் கடந்து போகும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த நிகழ்ச்சி எழுதுறார். எப்படி எழுதுறார் பாருங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால், அந்த உறவிலே நாம் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஒரே சரீரமாய். அப்போ உறவிலே ஏற்பட்ட அந்த ஊனத்தை அப்பம் நீக்குகிறது. ஆண்டவர் கொடுக்கிற அந்த அப்பம், அந்த பரிசுத்தமான அப்பம் இந்த உறவில் இருக்கக்கூடிய ஊனத்தை நீக்கி, அந்நியன் என்கிற எண்ணத்தை நீக்கி நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆக நம்மிடத்திலே காணப்படுகின்ற பிரிவுகள், நம்மிடத்திலே காணப்படுகின்ற பெருமைகள், நம்மிடத்திலே காணப்படுகின்ற சுயநலங்கள், நம்மிடத்திலே காணப்படுகின்ற என்னென்ன தீமையான எண்ணங்களோ அத்தனையையும் ஆண்டவர் நீக்கி ஒரு புதிய கட்டமைப்புக்குள்ளதாய் நம்மை கொண்டு வருகிறார். நம்முடைய பெருமைகள், நம்முடைய குல பெருமை, சாதிய பெருமை, பண பெருமை, பதவி பெருமை, ஆஸ்தி பெருமை, இப்படி என்னென்ன பெருமைகளோ நம்மை தலையிலே அழுத்தி உறவிலே ஊனமாய் ஏற்படுத்தி விட்டதே, இந்த ஊனத்தை நீக்குவதற்காக என் ஆண்டவர் நம்மை நாடி வருகிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் கடந்து போகும் பொழுது அங்கே பார்க்கிறோம். முதல் 2ஆம் வசனம் படிங்க. மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்கிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன் குலப்பெருமையினாலே, வணங்கா கழுத்தினாலே, சுய நலத்தினாலே இவைகளை நீக்கும்படியாக தான் நான் பிரவேசித்து உன்னை சுத்தம் செய்தேன். நீ வெவ்வேறு இனத்தின் அடிப்படையிலே பிறக்கப்பட்ட குழந்தையாய் இருக்கிறாய். நீ வெவ்வேறு சாதிய அமைப்பிலே பிறந்தவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். இப்படி இருந்தும் வெவ்வேறு அமைப்புகளிலே பலவிதமான பெருமைகளை தலைமையிலே வைத்து வணங்கா கழுத்தோடாய் இருக்கிற நம்மை, இந்த உறவிலே ஊனமுற்று இருக்கிற நம்மை என் ஆண்டவர் அழைத்து இந்த உறவிலே இருக்கின்ற ஊனத்தை நீக்கி உன்னதரின் உயிர்ப்பிலே இந்த தீமைக்கான காரியங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு ஒரு புது மாற்றத்தை, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகின்றதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், உடலிலே ஏற்பட்ட ஊனத்தை நீக்கி நம்மை புதியதாய் கட்டமைக்கின்றார். இரண்டாவது, நம்முடைய உறவிலே நீர் யாரோ நான் யாரோ என்ற நிலைமையை ஆண்டவர் மாற்றி எல்லோரும் ஒன்றே, எல்லோரும் ஒரு குலமே. இந்த திருச்சபைகள் கேவலமான ஒரு நிலைமையில மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆல்ரெடி நம்ம கேவலமான நிலைமையில மாறிவிட்டோம். என்னன்னா, எந்த இடத்துல பெண் கொடுத்து பெண் எடுப்பதில கூட சாதியம், உயர்வு தாழ்வுகள், ஏழை பணக்கார நிலைமைகள், அந்த அந்தஸ்துகள், பாரம்பரியங்கள், இவைகள் எல்லாம் மேல ஏறி வணங்கா கழுத்த நம்ம அழுக்கிறதுனால நம்முடைய கட்டமைப்பு பாழ்பட்டு போய் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் நீக்கி தன்னுடைய உறவிலே ஏற்பட்டிருக்கிற இந்த ஊனத்தை நீக்கும்படியாய், முதலிலே உடலிலே ஏற்பட்ட ஊனம் அதை நீக்கி கண்கள் திறக்கும்படியாய் செய்தார். இரண்டாவது, உடலிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஊனத்தை
உறவிலே ஏற்பட்டிருக்கின்ற ஊனத்தை நீக்கி உறவு கொள்ளும்படியான ஒரு நிலைமையை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். மூன்றாவது காரியம், உள்ளத்திலே ஊனம். உடலிலே ஊனம், உறவிலே ஊனம், உள்ளத்திலே ஊனம். உள்ளத்திலே ஊனம் என்று சொல்லும்போது 32வது படிங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் கடந்து போவோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே நாம் அவருடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? உள்ளத்திலே ஊனம், இதுவரையிலே ஊனம் இருந்தது. யார் என்று தெரியாதபடி, நம்மிடத்திலே பேசிக் கொண்டு யார் என்று வராதபடி, அவரை அறியாதபடி, உயிரோடு இருந்த கடவுளை, புதிய கட்டமைப்புக்குள்ளாய் நம்மை வழிநடத்தப் போகிற கடவுளை நாம் அறியாமல் திகைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில அவர் சொன்ன வார்த்தைகள் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கு என்று சொன்னாரே, அந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்மிடத்திலே வரும்பொழுது அங்க நாம் பார்க்கிறோம் மிக மிக அருமையான ஒரு செய்தியை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உலக வரலாற்றிலேயே அருவருக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், உலக வரலாறிலேயே அவர்களோடு எகிப்தியர்கள் உணவருந்த மாட்டார்கள் என்று சொன்னால் ஆடு மாடு மேய்க்கின்றவர்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். ஆகவே இரண்டுமே அவர்களுக்கு பிடிக்காது. ஆடு மாடு மேய்க்கிற தொழிலும் பிடிக்காது, அடுத்ததாக அருவருக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களும் பிடிக்காது. இந்த நிலைமையிலே, இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் என் ஆண்டவர் பஸ்காவை ஒழுங்கு செய்து எல்லோரும் பஸ்காவை ஆசரிக்கும்படியாக செய்கிறார். யாத்திராகம புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களை கடந்து போகும்போது படிக்க பார்க்கலாம். 2ஆம் வசனம், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாயிருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, நல்லா கவனிங்க, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கணும் பஸ்காவுக்காக, பஸ்காவை நேர்ந்து கொள்வதற்காக, பஸ்காவை அனுசரிப்பதற்காக, பஸ்கா என்கிற ஐக்கிய பந்தியிலே நாம் யாவரும் பங்கு பெறுவதற்காக வீட்டிற்கு ஒரு ஆடு. அதே நேரத்திலே படிங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். என்ன அருமையான ஒரு பஸ்கா அரேஞ்ச் பண்ற பாருங்க. நிறைவா இருக்கிறவங்க வச்சுங்க ஒரு ஆட்டுக்குட்டி, அவங்கவுங்க ஒன்றுமில்லாதவர்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற பகிர்வு தன்மையை கொடுக்க. இதாங்க புதிய கட்டமைப்பு. பகிர்தல் பஸ்காவிலே ஏற்படுகிறது. பகிர்தல், கொடுத்தல், கொடுத்து உதவி செய்தல். இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த கொடுத்தல் என்கிற மாண்பு குறைந்து கொண்டே வருகிறது. ஒருவேளை ஆலயத்திற்கு கொடுக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. சந்தா என்று சொல்லுகின்ற கொடுக்கிறார்கள், தசம்பாகம் கொடுக்கிறார்கள், பிரத்யேகமான ஜெபம் கொடுக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஆட்டை கூட வாங்க முடியாதபடி ஜனங்களும் இல்ல, காசு இல்லையே, அவனிடத்திலே சென்று நானும் நீ ஒன்றாகி நாம் ஒன்றாக கடவுளை தொழுவோம் என்கிற அந்த நிலைமை ஏற்படுகிறதா? அதைதான் கேட்கிறார்கள். அந்த பஸ்கா என்கிற உள்ளத்தில் இருக்கிற அந்த ஊனம் நீங்களே இன்னொரு நீங்களையா 2000 வருஷம் சிவிலைசேஷன் வந்துச்சு, கலாச்சாரம் பெருகிச்சு, பொருளாதாரம் உயர்ந்துட்டு, வாழ்க்கையில் எல்லா தரத்திலேயும் உயர்வு காணப்படுகிறது என்று தம்மட்டம் அடித்துக் கொள்கிற நாம் இன்னும் உள்ளத்திலே ஊனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன ஊனம்? நான் உயர்ந்தவன், நான் இருக்கப்பட்டவன், இல்லாதவன் வேறு என்று சொல்கின்ற நிலைமை மாறி அந்த இல்லாதவனும் இருக்கிறவனாக உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று ஒரு பாடல் பாடினார்களே, அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும். அதே அப்போஸ்தலர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் போங்க. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இதுதாங்க உள்ளத்தில் இருக்கிற ஊனம் அகல வேண்டுமானால் என் தேவனாய கர்த்தர் நமக்கு முன்னதாய் நிற்க வேண்டும். அவர் எனக்கு வழிகாட்டியாய் வாழ்க்கையின் துணைவராய் இருக்க வேண்டும். அவரின் வாழ்க்கையின் துணையாய் வழிகாட்டியாய் இருக்கும் பொழுது புதிய கட்டமைப்புக்குள்ளதாக, பழைய கட்டமைப்பு என்று சொல்லுகின்ற என்னுடைய பெருமைகள், என்னுடைய சகலவிதமான மன திமிர் பிடித்த காரியங்கள் எல்லாமே அகன்று இவைகள் எல்லாம் ஒழிந்து மனதை ஒருமுகப்படுத்தி
புதிய கட்டமைப்பிலே எல்லோரும் ஒன்று என்ற நிலைமை வருகிறதே, அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அதுதான் உண்மையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல். அதுதான் உண்மையாக இயேசு உயிரோடு எழுந்தல். உடலிலே ஊனம், உள்ளத்திலே ஊனம், உறவிலே ஊனம், இந்த 3 ஊனங்களும் நீங்க பெற்ற நிலைமைதான் புதிய கட்டமைப்பு. ஆகவே இந்த புதிய கட்டமைப்பிலே சாதிக்கு இடமில்லை. நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், எனக்கு அந்த பெண் வேண்டாம், இந்த பிள்ளை வேண்டாம் என்று மறுக்கின்ற நிலைமை, இனத்திலே உயர்வு தாழ்வுகள், பிரிவுகள், சபையிலே பிரிவுகள், நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற பிரிவுகள், இவைகள் எல்லாம் இல்லாதபடி எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த குழப்பங்கள் நீங்கி, பொறாமைகள் நீங்கி, எல்லாவற்றையும் கலைந்து, அது குறிப்பா இன்னொன்று கூட ஆணாதிக்கம். திருச்சபையிலே ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கிற திருச்சபைகள் உண்டு. நாங்கள் தான் திருச்சபையின் தூண்கள். we are the pillars of the church, not you. அதாவது பெண்களை பார்த்து சொல்றது. இந்த பெண்ணடிமை மோகம், பெண்ணடிமையை அதிகமாய் உபயோகப்படுத்துகின்ற அநேக திருச்சபைகள் உண்டு. இவைகள் எல்லாம் ஒன்றுபட்டு வர வேண்டும். அப்பதான் புதிய சமுதாயம் கட்டமைக்கப்படும். இந்த புதிய சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் இருக்கின்ற ஊனங்களை நீக்கி, உள்ளத்தில் இருக்கிற ஊனத்தை நீக்குவோம், உறவில் இருக்கிற ஊனத்தை நீக்குவோம், உடலில் காணப்படுகிற ஊனத்தை நீக்குவோம். இந்த 3 வகையான ஊனங்கள் நீங்கப்பட்டால் மாத்திரமே புதிய கிறிஸ்தவம் மலரும், புதிய கட்டமைப்பு மலரும், புதிய கட்டமைப்பு உலகத்திலே ஏற்படும். ஆகவே கிறிஸ்தவத்திலே புதிய கட்டமைப்பு என்று சொன்னால் ஒரே குடும்பம், இயேசுவின் குடும்பம். இயேசு என்று ஒருவர் உண்டு, அன்பு என்ற ஒரே ஒன்றுதான் அவரின் அடிப்படையில் கட்டப்பட்ட குடும்பம். அந்த குடும்பம் சீராக வர வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் புதிய கட்டமைப்புக்குள்ளாய் வர வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன், ஆமீன். தலையில தாதி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, உயிர்ப்பு மூலம், உம்முடைய உயிர்த்தெழுதல் மூலம் இந்த சமூகமானது கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது நியாயமாய் இருக்கிறது சுவாமி. ஆனால் இன்னமும் கூட இந்த சமுதாயம் கட்டமைக்கப்படாதபடி பழமையிலேயே வேரூன்றி சென்று கொண்டே இருக்கிறது. காரணம் என்னுடைய ஊனத்தன்மை. எங்களை உடலிலே காணுகின்ற ஊனங்கள், இயேசுவை காணக்கூடாதபடி மறைக்கின்ற ஊனங்கள், உறவிலே காணுகின்ற ஊனங்கள், இயேசுடைய செயலை அறிந்து கொள்ளாதபடி அந்நியப்படுத்துகின்ற உறவு தன்மைகள், அது மாத்திரமல்ல எங்களுடைய உள்ளத்திலே காணுகின்ற ஊனம். நான் பெரியவன், நான் என்ற அகந்தை சிந்தனை இந்த உள்ளத்திலே வருகிறதே, இவைகளினாலே நான் ஊனப்பட்டு தள்ளப்பட்டு இன்னுமாய் கூட புதிய சமுதாயம் வளர்வதற்கு தடை கற்களாயிருக்கிறோம் சாமி. என் தேவனாய் கர்த்தர் தடைகளை அகற்றி இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஆண்டவரே அந்த தடை நீக்கப்பட்ட குடி அமர்த்தப்பட்ட அந்த உண்மையான சமூகம் கட்டமைக்கப்படுகின்ற சமூகம், புதிய சமுதாயம் உருவாக கிருபைதான். எல்லா தீமையும் அகற்றும். செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு தனித்தனியாய் பேர்பெறாய் ஆசீர்வதி. மட்டுமாய் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து வருகின்ற சுகபல ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலே கொடுத்து வருகின்ற நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற, நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற, நாங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய தேர்தலுக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த இடத்திலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் எங்கேயும் ஏற்படாதபடி மக்கள் ஆண்டவரே தைரியத்தோட 100 விழுக்காடு ஆண்டவரே வாக்களிக்கத்தக்கதாக நீர் யாரை தெரிவு செய்கிறீரோ அவர்களையே தெரிவு செய்து கொள்ளத்தக்கதான கிருபை நீர்த்தாரும். எங்களிலே காணுகின்ற வேறுபாடுகள், விகற்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய கட்டமைப்பு, இந்த உலகம் நன்மை பெற வேண்டும், நல்லதிலே இயங்க வேண்டும் என்ற நிலைமையிலே ஒரு புதிய கட்டமைப்புக்குள்ள என்னுடைய தேசம் மாற கிருபைதான். மீட்பர் இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் விசேஷமாய் செய்தி கேட்ட அத்தனை குடும்பங்களோடு நண்பு நிலைத்தது. நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதாக. ஆமீன், ஆமீன். God bless you.